ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ சக்தி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெள்ளரைக்கீரை வச்சு பருப்பு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் வந்து அரை அழகு தோரம் பருப்பு எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, வெள்ளரைக்கீரை வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை இப்போ இந்த கலந்து விட்ட இதுவை வந்து குக்கரில் வச்சு 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ரைஸும் இதுவும் வச்சுருக்கேன். நம்மளோட கீரை வந்து வெந்துருச்சு. இதை எடுத்து இப்போ இதில் இருக்க தண்ணியை மட்டும் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். அதை அப்படியே வச்சுக்கோங்க அந்த தண்ணியை. அதை நான் என்ன பண்ணுறதுன்னு லாஸ்ட்டில் டிப்ஸ் கொடுக்குறேன். வெள்ளரைக்கீரை வந்து பசங்களுக்கு ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது. இதை நம்ம வந்து பொரியல் பண்ணி கொடுத்தா கசக்குதுன்னு சாப்பிட மாட்டாங்க சரியா. அதே நம்ம இந்த மாதிரி கீரை பருப்பு கடைஞ்சி கொடுத்துட்டோன்னா சாப்பாட்டில் போட்டு இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்ருவாங்க. நல்லா மசிச்சுக்கோங்க இந்த கீரையை. நல்லா மசிச்சுட்டு இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் வந்து 1.5 ஸ்பூன் நெய் போட்டு இதில் வந்து வடகம், காஞ்ச மிளகா ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். நான் எதுவும் ஆட் பண்ணல. அதை நல்லா காசி கீரையில் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்மளோட வெள்ளரைக்கீரை பருப்பு குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்டியாக ஹெல்த்தியாகவும் இருக்கும். பசங்களுக்கெலாம் கொடுக்கலாம். நம்ம அந்த கீரை தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை நம்ம வச்சு இந்த ரசத்தில் ஆட் பண்ணிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தியான டிப்ஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.